ஹலோ மக்களே, எங்கள் ஊரோட பங்குனி திருவிழாவோட கிளிப்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் ஒரு சின்ன மலை இருக்குது, அது மேலே ஒரு முருகனும் இருக்கார். அவருக்கு தான் பங்குனி உத்திரம் திருவிழா நடந்துச்சு. அதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல், அதில் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், அது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வீடியோ. இந்த திருவிழா வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு நாளே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாள் நைட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, மாரியம்மன் கோயிலில் தான் அந்த முருகன் மலையில் இருக்க முருகரோட உற்சவர் சாமி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாரியம்மன் கோவிலேருந்து முருகன் கோவில் வரைக்கும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க முருகனையும் வள்ளி தெய்வானையும். ஸோ அதனால் ஈவினிங்கே வந்துட்டு இந்த சாமிக்கு அலங்காரம், வண்டியில் வச்ச அலங்காரம் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போனோம் நாள் நைட்டு. பட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால சாமி வந்துட்டு ஊர்வலத்துக்கு ரெடி ஆகலை. அப்போ தான் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பிரசாதங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஜாலியாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நைட்டு தான் வந்துட்டு வான வேடிக்கை, சாமி ஊர்வலம் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. மிட் நைட்டில் ஒரு 12:30 அந்த மாதிரி டைமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி மிட் நைட்டில் நடக்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எங்கள் ஊர்லேயுமே வந்துட்டு அந்த மிட் நைட்டில் சாமி வரும்போது ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு முன்னாடி வேட்டு சத்தம், அந்த மேலே சத்தம் எல்லாம் கேட்டு டபடபன்னு எந்திரிச்சு அவசர அவசரமாக வாசலாம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழத்தட்டு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு அந்த நைட்டில் சாமி பார்க்குறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் எழுந்திரிச்சு டக்குன்னு அந்த வைபோடு சாமி பார்க்குறது வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். அவ்வளோதான், சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அத்தை வந்து எப்போவுமே பங்குனி உத்திரத்துக்கு வந்துட்டு மலை மேலே இருக்கும்னு சொல்ல இல்லையா, முருகன் வந்து 2 இது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் மலை ஏறினோடனே சின்னதாக ஒரு முருகன் கோயில் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த காலத்துலேருந்தே எங்கள் மாமனார் வீட்டில் வந்து அதுக்கு எப்போவுமே விநியோகம் பண்ணி அந்த முருகனையும் வந்து ரொம்ப சிறப்பாக வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதையே வந்து எங்கள் அத்தையும் ஃபாலோ பண்ணி எப்போவுமே நீர் மோர், பானகம், அதுக்கப்புறமா புளி சாதம், பொங்கல், சுண்டல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விநியோகம் வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன 5மே வந்து விநியோகத்துக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மார்னிங்கே நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் அத்தைக்கு பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி திருவிழாவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளேருந்து நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா கடைங்க சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம திருவிழா கடையெல்லாம், இந்த மாதிரி திருவிழா கடையெல்லாம் பார்த்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு திருவிழா நடக்கிறதே கிடையாது. ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போ தான். ஸோ அந்த பழைய காலத்து திருவிழா இது மாறாமல் நான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே திருவிழா வந்துட்டு இந்த பங்குனி உத்திர திருவிழா தான். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, திருக்கல்யாணம், முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணத்துலேருந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மலை அடிவாரத்தில் படிக்கட்டு ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்துட்டு விநாயகர் கோவில் இருக்கும். அந்த விநாயகர் கோயிலை ஒட்டி ஒரு பந்தல் மாதிரி போட்டு திருக்கல்யாணம் வந்து பண்ணுவாங்க எப்போவுமே வருஷம். ஸோ இந்த வருஷம் நம்ம கரெக்டான டைமிங்கில் தான் என்ட்ராயிருக்கோம். கரெக்டாக நம்ம என்ட்ராகிற டைமில் தான் வந்துட்டு ஹோமம்லாம் வளர்த்து முடித்து கடைசி அந்த பூர்ண கும்பலாம் போடுவாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி அந்த காசுலாம் கூட அந்த ஹோமத்தில் போடுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து கடைசி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி லேட்டுங்கிறனால எல்லா சீட்ஸு, சேர் எல்லாமே ஃபுல்லாகி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் முட்டி மோதி ஒரு வழியாக ஒரு கரெக்டான இடம் பார்த்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ சாமிக்கு திருக்கல்யாணம் பார்க்குறது வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்து செட்டில் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கரெக்டாக நாங்கள் வரும்போது அந்த பூரண கும்பமும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மாலை மாற்றுறதும் தாலி கட்டுறதும் அந்த இதுவும் பண்ணாங்க.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கரெக்டாக ஆசீர்வாதம் நம்ம எல்லாருமே தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் அந்த வேஷ்டி, அதுக்கப்புறம் அந்த காசு, பழம் இது எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே போட்டுட்ருந்தாங்க. ஸோ வாழை மரம், பந்தல், தோரணம் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான வைப்போட முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம், அதாவது இந்த திருக்கல்யாணத்துலேயே வந்துட்டு இன்னும் அதை வந்து நல்ல வைபாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வருது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயருங்க 2 பேர் வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் வந்துட்டு அந்த மாலை மாற்றிக்கிற வைபவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்டாக என்ன பேருன்னு தெரில. ஸோ அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த வைபவத்துக்கு வந்துட்டு இவங்க வந்து மாலை மாற்றிக்கிற மாதிரி வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யுத்தம் நடக்கிற ரேஞ்சுக்கு 2 பேரும் போட்டி போடுவாங்க. என்னால் இந்த வைப்லேருந்து வெளியவே வர முடியல. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதை. பார்த்தா பாம்பு டான்ஸில் இறங்கிட்டாங்க. என்னப்பா என்னென்னமோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் அவங்க எஃபர்ட் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அவ்வளோதான். இப்போ திருக்கல்யாணம் முடிஞ்சு பால்குடம், காவடி ஊர்வலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தம்பி வந்து கூட்டிகிட்டு போனான். உடனே அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. பால்குடம், காவடி எல்லாமே வந்துட்டு முருகன் கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல வந்து பாலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பூஜை நடத்தி எல்லாேருக்கும் பால்குடம், காவடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அனுப்புவாங்க.
அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய திருவிழா, அதாவது ஒரு நிறைய அக்கம் பக்கத்தில் இருக்க ஊருங்கள்லேருந்து எல்லாருமே வந்து வேண்டுதல் வச்சு அந்த மாதிரி பண்ணுற திருவிழா இது. ஒரு ஊர் மட்டும் சேர்ந்து பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பால் குடம், நிறைய காவடி வந்து நம்மளால் பார்க்க முடியும். வரிசையாக போய்கிட்டே இருப்பாங்க. என்னடா இவ்வளோ பேருங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய திருவிழாவாக தான் இருக்கும் இது. ஸோ அதோட உருவம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இருப்பாங்க. எல்லா காவடியும் நிறைய பேர் தூக்குவாங்க. குழந்தைங்க பால் குடம், குழந்தைங்க காவடி, அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே கலந்த மாதிரி இருப்பாங்க. ஜென்ட்ஸ் வந்து மாட்ரேட்டாக பார்த்தா கம்மி தான். ஜென்ட்ஸ் வந்து அதிகமாக அந்த அளவு குத்துறது அதில் தான் இருப்பாங்க. இந்த காவடி பால் குடத்தில் வந்து ஜென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லா டைமும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் அனுப்புவாங்க. எல்லோரையும் ஒரே டைமில் தான் அனுப்புவாங்க. பட் இந்த டைம் வந்து அளவு குத்துறவங்கலாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு ஃபஸ்ட்டு காவடியும் பால் குடமும் போயிட்டோம், அதுக்கப்புறமா அளவு குத்துறவங்களை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இவங்க தான் வராங்க. காவடி டான்ஸ் பார்க்குறோம். இதுவும் எங்கள் சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்களில் கொஞ்சம் பேர் வந்து பால் குடம்லாம் எடுத்தாங்க. அந்த ஒயிட் டிஷர்ட்டில் கண்ணாடி போட்டுட்ருக்கானே அவன் தான் எங்கள் தம்பி சதீஷு. ஸோ அவங்களோட அம்மா எல்லோரும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இந்த கேங்கில் தான் இருக்காங்க. நம்ம கேமரா பார்த்தோன்னே ஹாய்னாங்க. இவங்களும் எங்கள் அண்ணா. ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திருவிழா செலிப்ரேட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அன்றைக்கி பெண்கள் எல்லோரும் வைபாகி காவடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலருக்கு சாமிலாம் கூட வந்திருக்கோம். காவடி கூடயே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு நான் வந்து திரும்ப முருகன் கோயிலுக்கு வந்துட்டேன். அப்போது நிசியும் ரமேஷும் வந்துட்டு ஒரு வளையல் கடையில் வந்து வளையல் பர்ச்சேசிங்கில் இருந்தாங்க. என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு வந்து அந்த காலத்தில் வளையல் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கொத்து வளையல் வேணும் அப்படின்னு சொல்லி நிசி தேடிக்கிட்டு இருந்தா. ஓகே வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த வளையலை தேடி பிடிச்சி வாங்கியாச்சு. அப்படியே நீங்களே போட்டு விட்ருங்க அக்கான்னு சொல்லி அவங்க கையாலே வளையலும் போட்டாச்சு. நைஸ் பேங்கிள்ஸ். அது வேறு ஆட்டி காட்டிகிட்டு இருந்தா. எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு. சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா பால் குடம் காவடி எல்லோரும் வந்துட்டு மலையேற ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து அளவு குத்துறவங்களை ஆரம்பித்தாங்க. ஸோ அளவு குத்துறவங்களும் வந்து ரொம்ப இந்த வருஷம் நிறைய நான் பார்த்தேன். அதுவும் அளவு குத்திட்டு இந்த அளவுக்கு வைப்பாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறவங்களாம் வேணாம்ப்பா போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். அதானே வந்து பக்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தவங்களுக்கு பால் குடம் எடுக்கிறது, ஒருத்தவங்களுக்கு காவடி எடுக்கிறது, ஒருத்தவங்களுக்கு அளவு குத்துறது, இன்னும் சிலருக்கு கை கட்டி சாமி கும்பிட்றது. இதில் நீங்கள் எந்த ரகம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சிறப்பான அம்சங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எங்களோட திருவிழாவில் நடந்துச்சு. அது எல்லாமே என்னென்னு பார்ட் 2ல் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.